வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 56 ரிவ்யூ தாங்க. எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். சச் அ க்ரூஷியல் மேட்ச் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்சஸ் விளையாடி 10 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க குவாலிஃபயர்ஸ்குள்ள போகணும்னா, அதாவது டாப் 4 போகணும்னா டெஃபினட்டா எல்லா மேட்சும் வின் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலா அமைஞ்சது. எனக்கு அது ஏற்ற மாதிரி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. செம்ம வின் தான் சொல்ல முடியும். நிறைய டிராமா இந்த மேட்ச்ல, கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ், தே வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் பேக் டு பேக் மேட்சஸ் சேசிங்ல தோக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா அவங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் லாஸ்டா தொடர்ந்து ஒரு 4-5 மேட்ச் தோத்தாங்க. அது அவங்களுக்கு பயங்கரமா ஹேம்பர் ஆச்சு டாப் 4 போக. இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க டாப் 2. பட் இதே மாதிரியே தோத்துட்டு வந்தாங்கன்னா டாப் 2 அவங்க அப்படியே ஸ்டே பண்றது ஒரு டவுட்ஃபுல் ஆயிடும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ், நோ டவுட் அபவுட் இட், they will be really happy. அது வேற விஷயம். ஸோ இனிஷியலா டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு சஞ்சு சாம்சன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டெல்லி கிரவுண்ட் வந்து சின்ன கிரவுண்ட், ஃபிளாட் ட்ராக். ஸோ எந்த டார்கெட் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம், தட் இஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குங்க. எவ்வளவு பெரிய சின்ன கிரவுண்டா இருந்தாலும் சரி, ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலும் சரி, பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடுற டீம் தான் முக்காவாசி வின் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 221 ரன்ஸ் டெல்லி அடிச்சாங்க, which was a very good score. பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் வெரி குட் ஸ்கோர். என்னதான் இருந்தாலும் அது ராஜஸ்தான் சேஸ் பண்ணணும். ஸோ அந்த 221 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம we have to give huge credit to ஜேக் ஃப்ரேசர் மெகர். என்ன மனுஷனா இல்லையா என்னன்னு தெரியல. இந்த பையனுக்கு சீரியஸா வேற லெவல் டேலண்ட்டுங்க. இன்னமா அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்ல 7 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. 309 ரன் அடிச்சிருக்காரு, 4 50 போட்டிருக்காரு. அவர் அடிச்ச 50 எல்லாமே பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ள இருக்கும். 18 பால் 50, 19 பால் 50, 20 பால் 50. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 20 பால்ல 50 அடிச்சாரு. கிட்டத்தட்ட 7 பவுண்டரி, 3 6, ஸ்ட்ரைக் ரேட் 250. ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஆக்சுவலா ஃப்ரேசர் மெகர் கிட்ட பும்ரா ஃபர்ஸ்ட் பால்லே தூக்கி 6 அடிப்பார். அவர் பெரிய பவுலர்லாம் பாக்குறது இல்ல, அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுதான் பண்றாரு. அதேதான் எக்ஸாக்ட்லி நீ ட்ரெண்ட் போல்ட் கிட்டயும் அதை தான் பண்ணாரு. ட்ரெண்ட் போல்ட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் மேபி கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். இன்ஃபேக்ட் அவருக்கு படக்கூடாத இடத்துல எல்லாம் அடி வாங்கினாரு. பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 2வது ஓவர், போல்ட்டோட 2வது ஓவரை செமையா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. ஸோ நிஜமாவே இஸ் அ கிரேட் ஃபியூச்சர் ஃபார் ஆஸ்திரேலியா. பாத்துக்கோங்க, இப்படி ஒரு டேலண்ட் கூட அவங்க வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட்ல எடுக்கல. ஏன்னா அவருக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு. IPL மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க கூடாது, அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் பாசிட்டிவா எடுத்துட்டு விளையாடுறாரு. இவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் த பேட்லாம் கிடையாதுங்க. மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா விளையாடுறாரு. ஸ்ட்ரெயிட் பேட்டை யூஸ் பண்ணி அவரோட இந்த பிளஸ் யூஸ் பண்ணி செமையா விளையாடுறாரு. ஸோ கிரெடிட் டு ஃப்ரேசர் மெகர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அபிஷேக் போரல், அவருக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அதாவது கொஞ்சம் இனிஷியல் மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா விளையாடுறாரோ, லைட்டா செல்ஃபிஷா விளையாடுறாரோ, சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக அவரோட கிளாஸை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாக்கன் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல பார்த்தேன். 65 ஆஃப் 36 பால் சூப்பரா விளையாடுனாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 180 ரன்ஸ். மேபி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும்னு பார்த்திருப்பாரு. நெவர்தலெஸ் ஓபனர்ஸ் செமையா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ரிஷப் பண்ட் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது. ஷெய் ஹோப்போட ஒரு ரன் அவுட். பட் லோவர் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் நைப் இந்த மேட்ச்ல உள்ள இறங்கியிருக்காரு. அவர் வந்து குரூஷலா ஒரு சின்ன நாக் விளையாட்டு போனாரு. அதை விட முக்கியமா ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அவரோட ஃபார்மை பயங்கரமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்க. லோவர் ஆர்டர்ல ஒரு மிகப்பெரிய தூணா நிக்கிறார் ஆக்சுவலா டெல்லிக்கு. சூப்பரா ஒரு நாக் விளையாடினார் 41 ரன்ஸ் இன் 20 ஆட் பால்ஸ்ல. அதனாலதான் அவங்களால 221 அடிக்க முடிஞ்சது. போலிங் வைஸ் the star of the show ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த டோர்னமெண்ட்ல பெருசா ஒரு விக்கெட்ஸே எடுக்கல. பட் இந்த மேட்ச்ல 4 overs போட்டு ஜஸ்ட் 24 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ சூப்பர் ஸ்பெல், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. அவிஷ் கான் இந்த கேமை மறந்தே ஆகணும். 2 ஓவர்ல 42 ரன் கொடுத்து ஆக்சுவலா அவரோட ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்டே. இல்லைன்னா இன்னும் ஒரு 10-15 ரன் கம்மி ஆயிருக்கும். அண்ட் எனிவேஸ் 221 இஸ் வெரி குட் ஸ்கோர் ஃபார் டெல்லி. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு, சின்ன கிரவுண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க இதை சேஸ் பண்ண கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் நம்ம மேட்சை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆஸ் யூஸ்வல் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஜெய்ஸ்வால் 2வது பாலே அவுட். எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் ஜெய்ஸ்வால் வந்து இவ்வளோ அவசரப்படுறாரு. ஜெனரலா ஒரு ஓவர் டைம் அவர் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. அவர் வந்து எராட்டிக்கா ஆடணும்னு அவசியமே இல்லை. அவரும் வந்து ஃப்ரேசர் மெகர் மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடினார்னா போதும், டெஃபினட்டா ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. அதை தான் வந்து மும்பை கிட்ட காமிச்சாரு. பட் ஏன் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பாலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்ராஸ் த பேட் ஷாட் தான் தப்பிச்சிட்டாரு. செகண்ட் பாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் ஷாட். ஐ திங்க் ஹி ஹேஸ் டு கர்டைல் இஸ் இந்த மாதிரி என்ன சொல்றது அக்ராஸ் த பேட் ஷாட்ஸ். அவரோட நேச்சுரல் ஷாட்ஸ் ஏதோ அதை ட்ரை பண்ணணும் தான் என்னோட ஒரு கருத்து. எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும். அண்ட் ஜாஸ் பட்டவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டான டோர்னமெண்ட். 2 செஞ்சுரி போட்டாரு. பட் அந்த 2 செஞ்சுரிக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோரே இல்லை. எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஆர் டபுள் டிஜிட், இந்த சென்ஸ் 20 கீழே அந்த மாதிரி தான் இருக்கு. பட் சஞ்சு சாம்சன் கேப்டன் இன்னிங்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் கடுப்பாயிருப்பாரு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? 86 ஆஃப் 45 பால்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வச்சு செஞ்சாரு. ஆக்சுவலா மத்த எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆனா, ரியன் பராக் கூட 2-3 6 அடிச்சிருக்கலாம். ஆனா 27 ஆஃப் 22
புரியுதா உங்களுக்கு? இந்த மேட்ச்ல ஹெய்ட்மேர் கிடையாது, த்ருவ் ஜுரல் கிடையாது, இன்ஜுரி. அதனால சுபம் துபேன்னு ஒருத்தர் வந்தாரு. அவரும் ஆக்சுவலா நல்லா நாக் விளாண்டாரு. 22 of 10 balls ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கேமியோ விளாண்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரயன் பராக் கொஞ்சம் திணறினாரு. கடைசியா வந்து ரோமன் பாலும் சுத்துன்னு சுத்தினாரு. பட் அதுக்கு முன்னாடி சாம்சன் பார்க்கும்போது 15 overs 156 ஏதோ வந்தாங்க. கிளியரா தெரிஞ்சது சாம்சன் அடிச்சு முடிச்சிருவான். பட் அவரோட விக்கெட் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா டீப்ல வந்து ஷை ஹோப் ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அவரோட கால் வந்து பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு த அந்த பவுண்டரி போர்டுங்க, வெரி க்ளோஸ். அதாவது சம்டைம்ஸ் அந்த பவுண்டரி போர்டு மூவ் ஆகலனா கூட ஏதோ டச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. மேபி தேர்ட் அம்பையர் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாமோ, அப்படிதான் எனக்கு தோணுதுங்க. உடனே அந்த குயிக்கா அந்த டிசிஷனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு வைடுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க. ஏன் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், கேப்டன் அங்க ஆடிட்டு இருக்கான் சஞ்சு சாம்சன், நீ கொடுக்குற டிசிஷன்ல தான் யாருக்கு அந்த 2 பாயிண்ட் போக போகுதுன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்தா என்ன? எதுக்கெல்லாம் டைம் எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்கிறது கிடையாது. எதுக்கெல்லாம் குயிக்கா டிசிஷன் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட டைம் எடுக்க வேண்டியது இந்த டிஆர்எஸ்ல, இந்த ஸ்மார்ட் ரிவ்யூ சிஸ்டம்ல சத்தியமா புரியவே இல்லைங்க. அம்பையரிங்கோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்காக இந்த விக்கெட் அவுட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இட் வாஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன். ஒரு 50-50 தாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஆனா இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜூம் பண்ணி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம், சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். பட் அதை பண்ணல. எனிவே அவுட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வேற இந்த டிசி ஓனர் வேற ஓவரா சீனா போட்டுக்கிட்டு, ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல 2020 ஆக்சுவலா டிசி வின் பண்ணுவாங்க டெல்லியோட துபாயில, அதுக்கு ஓவரா சீன் போட்டாரு. இந்த மாதிரி வெளில போ அப்படின்னு. அதே மாதிரி ஆட்டிடியூட் திருப்பி இந்த மேட்ச்லயே காமிச்சாரு. இவருக்கு இந்த மாதிரி பண்ணியே இவங்க இதற்கு டிராஃபி அடிச்சது இல்ல. அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபேன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. இந்த ஓனர் பண்றத பாத்துட்டுல டெல்லி வரவே கூடாதுடா இனிமேட்டு உள்ள, இவ்வளவு ஆட்டிடியூட், இவன் கப் அடிக்காத போதே இவ்வளவு பண்றான், கப் அடிச்சானா என்னென்னலாம் பண்ணுவான். ஸோ அந்த லெவலுக்கு வெறுப்பாயிட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி த வே அவர் அந்த ஆட்டிடியூட் ஷோ பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரைட். சி ஆஸ் அ ஓனர் யூ கேன் செலிப்ரேட். காவியா மாறன் எடுத்துக்கோங்க, பிரீத்தி சிந்தா எடுத்துக்கோங்க, ஷாருக் கான் எடுத்துக்கோங்க, தே செலிப்ரேட். பட் தே நெவர் என்ன சொல்றது, ஆப்போனண்ட்டை வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடோ இல்லை டவுனோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினட்டா சமகான்ல இருக்காங்க. நானும் அப்படிதான் இருக்கேன். எனவே அதை விட்டுருங்க. we have to give credit to டெல்லி. ஸோ சஞ்சு சாம்சன் விக்கெட் தான் அங்கே டேர்னிங் பாயிண்டேங்க. அதுதான் வந்து கிளியரா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரோமன் பால் எப்படி அந்த லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஹோப் கொடுத்தாரோ, ஆனா மேட்ச் தோத்துறாங்க. இந்த மேட்ச்ல வந்து பெருசா ஒரு ஹோப்பும் கொடுக்கல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. அண்ட் டெல்லி பவுலர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணுங்க. எஸ்பெஷலி ரிஷப் பண்டோட சூப்பர் கேப்டன்ஷிப். 18வது ஓவர் குல்தீப் ஒரு ஓவர் எடுத்துட்டு வந்தாருங்க, லாஸ்ட் ஓவர். அதற்கும் வச்சிருந்தாரு கரெக்டா. அப்பதான் டோனோவன் ஃபெரேரா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்குலாம் விளையாடி இருக்காரு. நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்ல பவர்ஃபுல் பேட்ஸ்மேன். ஆனா அந்த கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ்லாம் நீங்க பவுன்ஸ் ட்ரூவா வரும் விளையாடலாம். ஆனா நம்ம ஊர்ல ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கரெக்டா அவர் வந்தாரு, குல்தீப் எடுத்துட்டு வந்தாரு, அந்த ஸ்ட்ரைட்டர் ஒன் போட்டாரு. பால் எங்க திரும்பலையான்னு கூட அவருக்கு தெரியல, பேக்ஃபுட்ல போய் பங்கமா மாட்டினாரு. அண்ட் ஃபோர்ஸ் பண்ணாரு ரிவ்யூ போகணும்னு சொல்லி குல்தீப் யாதவ் ரிஷப் பண்ணிட்டு அண்ட் போனாரு. மேசிவ் விக்கெட். அந்த ஓவரும் ரொம்ப டைட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அங்கதான் கேமே சேஞ்ச் ஆச்சுங்க. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு குல்தீப், ரிஷப் பண்ட் ஃபார் மேக்கிங் த டிசிஷன். ஆல்சோ கிவிங் கிரெடிட் டு தி குல்தீப் யாதவ். அந்த மாதிரி ஓவர்லாம் அவ்வளோ சூப்பரா போட்டது. அண்ட் முகேஷ் குமாரோட டெத் பவுலிங் 4 overs 30 runs 2 wickets சூப்பரா போட்டாரு. குல்தீப் யாதவ் ஒரு பக்கம் கலக்கினா இவரும் சூப்பரா பண்ணாரு. ஆக்சுவலா எல்லா டெல்லி போலர்ஸும் ஒரு ஃபேஸ்ல ரன்ஸ் கொடுத்தாலும் சில ஃபேஸ்ல நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா புரியுதா? அந்த சென்ஸ் கலில போது ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்தார். இஷாந்த் சர்மா முதல் 2 overs நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. ரசிக் தேர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் லாஸ்ட் பெனால்டி மேட் ஓவர் சூப்பரா போட்டார். புரியுதா உங்களுக்கு? வைட் யாக்கர், அரௌண்ட் விக்கெட் வந்து வைட் யாக்கர் போட்டிருந்தாரு. ரோமன் பாலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லாமே சொல்லாங்க. இட்ஸ் அ டீம் வின். ஆக்சுவலி சீரியஸாவே இட்ஸ் அ டீம் வின். டெல்லி நிஜமாவே கரெக்டா ப்ரோக்ரஸ் ஆறாங்க. பட் ஒரே டஃப் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த 2 மேட்சுமே வின் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். பட் தே வில் பி ஹாப்பி வித் திஸ் வின். பீட்டிங் நம்பர் 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆர்ஆர் டெஃபினட்டா இது ஒரு அலாரம் பெல் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் ஃப்ரேசர் மெகருக்கு தாங்க கொடுப்பேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வேற லெவல்ல விளையாடினாரு, ஒண்ணுமே இல்லை. பட் அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம கொடுத்துருக்கலாம். அவரும் ஒரு பார்ட் ஆஃப் கெத்து பேட்ஸ்மேன்ல கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. பட் ஃப்ரேசர் மெகருக்கு தான் அந்த 20 பால் 50 ரன்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. அதனாலதான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு தரோம். பவுலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா குல்தீப் யாதவ்ங்க. எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த பக்கம் சூப்பரா போட்டாரு, ஓகேங்களா, அவர் கிரெடிட் கொடுக்கலாம். பட் குல்தீப் யாதவ் சேசிங்ல, அதுவும் இந்த மாதிரி ஸ்மால் கிரவுண்ட்ல இவ்வளவு தில்லா போடுறது வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த 18th ஓவர் வந்து போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கெத்து பவுலிங் ஆஃப் தி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் குல்தீப் யாதவ் தரேன். இந்த மேட்ச்ல பெருசா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசா இல்லைங்க. என்னதான் அக்சர் பட்டேல் வந்து ஒரு 4 over 6 அடிச்சுட்டு ஒரு விக்கெட் நல்லா போட்டாலும், பட்
ஒரு எஃபெக்டிவான்றது நம்ம சொல்ல வர டீசெண்டா இருந்தது. ஸோ அதனால ஆல்ரவுண்டர் ஆஃப் தி அவார்டை நம்ம அப்படியே ஓரமா வச்சுட்டு அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. அதனால அதையும் தூக்கி வச்சு சொதப்பல் ஆஃப் த மேட்ச் பார்ப்போம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆர்ஆர் ஓபனர்ஸ்ங்க. ஏன்னா அவங்க கன்சிஸ்டன்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு பார்ட்னர்ஷிப். ஜென்ரலாவே இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் அப்போ ஜெய்ஸ்வால் பட்லரா எப்பா வேற லெவல் காம்பினேஷன்ன்ற மாதிரி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு காம்பினேஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க விளையாடலன்னு தாங்க சொல்ல முடியும். ஒரு மேட்ச் பட்லர் அடிச்சா ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிடுறாரு, ஜெய்ஸ்வால் அடிச்சா பட்லர் அவுட் ஆயிடுறாரு. ஸோ சில டைம்ஸ்ல 2 பேருமே அவுட் ஆயிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா வந்து அமையுது. அண்ட் ரீசன்ட் மேட்சஸ்ல அதுதான் நடக்குது ஆர்ஆருக்கு. ஸோ ஓப்பனர்ஸ் சொதப்புறாங்க, அதுல டவுட்டே கிடையாது ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா குல்தீப்போட அந்த 18th ஓவர் தாங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் ரிஷப் பண்ட். ஏன்னா அந்த ஓவர் அவர் எடுத்துட்டு வந்தாரு, அந்த விக்கெட் எடுத்தாரு, அந்த ஓவர் டைட்டும் பண்ணாரு, பெருசா ரன்ஸும் அடிக்க முடியல. ஸோ மொமெண்டம் டோட்டலா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விட்டு போயிடுச்சு. அதை பேக்கப் பண்ணாரு ரசிக்தர் சூப்பரா வந்து. பட் ஸ்டில் குல்தீப் ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.